செரிமான கோளாறு, அல்சர் இந்த மாதிரியான பிரச்சனைகள் பெரும்பாலானவர்களுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம கேட்டுகிட்டே இருப்போம். அப்போது இந்த வைரஸ் சார்ந்த இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட என்ன காரணம், அதற்கான சிகிச்சைகள் என்ன தேவைப்படும், இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை நம்ம பேச இருக்கிறோம். இதற்காக இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்டான டாக்டர் ஆதர்ஷ் சுரேந்திரநாத் இருக்காங்க. பேசலாம். வணக்கம் டாக்டர். இன்னொரு முக்கியமான வைரஸ் சார்ந்த குடல் சார்ந்த பிரச்சனை மஞ்சள் காமாலை அப்படின்றது நிறைய பேருக்கு வரக்கூடியதை பார்க்குறோம். சில பேர் ஒரு 20-25 வயசுக்கெல்லாம் ரொம்ப தீவிரமான மஞ்சள் காமாலை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதன் காரணமாக ஏற்படுது டாக்டர்? பேசிக்லி ஜாண்டிஸ்னா what do you mean by jaundice? Jaundice is இந்த கண்ணோட yellowish coloration, skin, mucous membranes, வாய், நாக், கீழே, when all that becomes yellow, it is called as jaundice. So patient வந்து சொல்லும்போது they say they have jaundice. நம்ம பார்க்கும்போது when a doctor sees that jaundice, it is called tris. அது ஒரு sign. So jaundice basically comes because of increased levels of bilirubin. Bilirubin வந்து it is a breakdown product of RBCs. அதாவது bloodல இருக்க ரத்த அணுக்கள், சிகப்பு அணுக்கள் அழியும் போது அதிலிருந்து வர்ற ஒரு பிக்மெண்ட் தான் பிலிருபின். ஸோ பிலிருபின் வந்து லெவல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா, அதாவது சிகப்பு அணுக்கள் ரொம்ப டேமேஜ் ஆகுது, ஏதோ ஒரு காரணத்தால் டேமேஜ் ஆகிட்டுருக்கு, அப்போ அதிலிருந்து வர்ற பிக்மெண்ட் லிவர்னால் சமாளிக்க முடியல அப்படின்னா யூ வில் ஹேவ் ஜாண்டிஸ். தட் இஸ் கால்ட் ப்ரீ ஹெப்பாட்டிக் காஸ். அதாவது இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு த லிவர் அட் ஆல். ரெண்டாவது காரணம் வந்து ஹெப்பாட்டிக் காஸ், அதாவது லிவர் இஸ் நாட் ஃபங்க்ஷனிங் ப்ராப்பர்லி. ஏதாவது நோயோ ஏதாவது ப்ராப்ளத்தினால லிவர் ஃபங்க்ஷன் இஸ் டிக்ரீஸ். ஸோ நார்மலாக வர்ற பிக்மெண்ட்டை லிவர்னால் ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ இட் கோஸ் பேக் இன் டு த பிளட் அண்ட் தென் இட் கம்ஸ் அவுட் அஸ் ஜாண்டிஸ். மூணாவது காரணம் வந்து இந்த பிக்மெண்ட் வந்து நார்மலாக வந்து லிவர் மெட்டபலைஸ் பண்ணி அது பைல்குள்ளே சேர்த்து பைல் வந்து இட் இஸ் ரிலீஸ்ட் இன் டு த இன்டெஸ்டைன். அந்த ரிலீஸ் பண்ண ரூட்டில் ஏதாவது அடப்போ சுருக்கமோ அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, கட்டி அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, இந்த பைல் கோஸ் பேக் இன் டு த லிவர் அண்ட் ஃப்ரம் தேர் பேஷண்ட் வில் ஹேவ் ஜாண்டிஸ். ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ் வை பேஷண்ட் டெவலப்ஸ் ஜாண்டிஸ். ஸோ மோஸ்ட் காமனஸ்ட் காசஸ் ஆஃப் ஜாண்டிஸ் வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு த லிவர் அண்ட் டு தி ஃப்ளோ ஆஃப் பைல். லிவர் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் காமனஸ்ட் நம்ம பாப்புலேஷனில் மோஸ்ட் காமனஸ்ட் இஸ் இன்ஃபெக்ஷன்ஸ். There are various viruses that cause liver infections, A, B, C, D and E. So most commonest causes of viral infections are A and E. A and E comes predominantly from eating unhygienic food. அதாவது a person வந்து with the infection இன்னொருத்தர் ஃபுட்டை ஹேண்டில் பண்ணும்போது ஆர் சமைக்கும்போது அவங்க வழியாக த நெக்ஸ்ட் பர்சன் கெட்ஸ் தி இன்ஃபெக்ஷன். இட் இஸ் கால்ட் அஸ் ஃபீக்கோ ஓரல், அதாவது மோஷன்ஸ்லேருந்து மவுத் ஓரல். ஓகேங்களா? ஸோ ஃபீக்கோ ஓரல் டிரான்ஸ்மிஷன். தி அதர் செட் ஆஃப் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் தட் இஸ் B, C and D ஆர் ப்ரிடாமினன்ட்லி பிகாஸ் ஆஃப் பாடி ஃப்ளூயிட் டிரான்ஸ்மிஷன். அதாவது பிளட்டு இன்னொருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கிற ஒருத்தரோட பிளட்டு வந்து இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்துடும். அனதர் காமன் காஸ் இஸ் செக்ஷுவல் கான்டாக்ட். மூணாவது வந்து ஃப்ரம் மதர் டு சைல்டு. நாலாவது வந்து யூஸிங் வெரி what I call intimate ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது நீடில்ஸோ ஷேவிங் பிளேட்ஸோ, அதாவது ஒரு பேஷண்ட் யூஸ் பண்ண ஷேவிங் பிளேடு வந்து இன்னொரு நான் பேஷண்ட் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வரலாம். So these are the most commonest causes as far as our people. Another common cause is alcohol. Excessive intake of alcohol, அதாவது ஷார்ட் டேர்மில் ஆனாலும் சரி லாங் டேர்மில் ஆனாலும் சரி it causes liver damage and then results in jaundice. மூணாவது another common cause is medications. அதாவது நிறைய டேப்லெட்ஸ், எஸ்பெஷலி நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் காமன் இன்ஃபெக்ஷன் இஸ் டியூபர்குலோசிஸோட மெயின் மெடிசன்ஸ் ஆர் known to cause liver damage. அது தவிர வேறு there are other medicines that can also cause liver damage. ஜாண்டிஸ் வந்து ஒரு கட்டத்தில் ரொம்ப தீவிரமான நிலையில் அதற்கான ட்ரீட்மெண்ட் என்ன மாதிரி இருக்குது டாக்டர்? ஜாண்டிஸ் ட்ரீட்மெண்ட் per se depends on the cause. There is no treatment per se for அந்த மஞ்சள் காமாலை குறைக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. இப்போ லிவர் பாதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லிவர் எதனால் பாதிக்கப்பட்டது, என்ன வைரஸ்னால் லிவர் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, அதை பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமான்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஆர் ஃபார் தட் மேட்டர் இப்போது நான் பித்த போகிற ரூட்டில் ஏதாவது அடப்பு இருக்கிற மாதிரிச்சுன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ERCP ஸ்கோப் எல்லாம் வச்சு அந்த அடப்பை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த பித்தை இறக்குனா வந்து ஜாண்டிஸ் குறைஞ்சிரும்.
இப்போ மோஸ்ட் ஆஃப் த காசஸ் லைக் ஐ செட் இஸ் பிகாஸ் ஆஃப் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ். அக்யூட் கேசஸ், அதாவது கிட்ட வந்து கேசஸில் நம்ம வந்து மோஸ்ட்லி எதுவும் பண்ண தேவையில்லை. இட் வில் கோ பை இட் செல்ஃப். நம்ம எந்த வைத்தியமும் பண்ணாமல் இந்த ஜாண்டிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட்டில் ஆகிடும். அந்த டைமில் பேஷண்ட் மை ஹேவ் சிம்டம்ஸ் லைக் வாமிட்டிங் ஆர் ஃபீவர், அதுக்கு மட்டும் நம்ம மருந்து கொடுத்து சப்போர்ட் பண்ணால் போதும். க்ரானிக், அதாவது இஃப் தி ஜாண்டிஸ் ஆர் தி லிவர் டிஸ்ஃபங்க்ஷன், லிவர் என்சைம்ஸ் அதிகமாக இருக்குது, அதாவது ஏஎஸ்டி ஏஎல்டி அந்த எலிவேஷன் வந்து 6 months மேலே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ க்ரானிக் ஹெப்படைட்டிஸ். Chronic hepatitis predominantly caused by hepatitis B, hepatitis C or autoimmune. அதாவது நம்ம பாடியோட எதிர்ப்பு சக்தியை நம்ம லிவரை தாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் autoimmune hepatitis. 6 months மேலே இதே ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் imperative that you treat. இல்லைனா இட் கேன் ப்ரோக்ரெஸ் டு cirrhosis and from there into liver failure and sometimes into liver cancer. ஸோ அது என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். Different viruses have different types of treatment. இப்போ hepatitis B பொறுத்த வரைக்கும் the best treatment like they say is prevention. So you can give vaccines, especially in today's immunization schedule it is there, all children are almost vaccinated. It prevents infection with hepatitis B. ஒரு தடவை hepatitis B வந்துருச்சுன்னா, like I told you, through sexual contact or from person's mother or from using close intimate objects like blades, then the patient then there is no cure. அதாவது அந்த வைரஸ் வந்து you cannot remove it from the body, it will be there. So then the idea becomes to suppress it, அதாவது அதை குறைச்சி லிவரை பாதிக்காத அளவுக்கு நம்ம அதை கொண்டு வரணும். ஸோ அதுக்கு there are a lot of medications that are available. Those medicines sometimes are given lifelong. அதாவது most of the times these patients will come, அதாவது ஒரு ஸ்டேஜ் தாண்டி லிவர் சுருக்கம் நிறைய வந்திருக்கு, லிவரோட ப்ராப்ளம்ஸ் வெளியே தெரியுது, அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஹெப்படைட்டிஸ் பி இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு தே ஹேவ் டு டேக் தீஸ் மெடிகேஷன்ஸ் லைஃப் லாங். ஹெப்படைட்டிஸ் சி பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாள், மேபி a couple of years back, there were no good medicines or whatever medicines were there had very severe side effects. இப்போ there are well tolerated medicines, combination of drugs that can be given for 3 to up to for 3 months. So 3 months கொடுத்தா you are getting 95% cure rates. அதாவது the virus can be completely removed from the body. ஹெப்படைட்டிஸ் சிஏ ஆல்மோஸ்ட் 6 types are there. இது எந்த மாதிரி டைப்புன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மருந்து கொடுத்தா யூ கேன் ரிலீவ் த பேஷண்ட் ஆஃப் த ப்ராப்ளம்.